Proverbs chapter 27 verse 1 to 27. நீதிமொழிகள் உன் வாய் அல்ல புறத்தினியனே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். Let another man and praise thee, and not an thine own mouth, as an stranger, and not thine own lips. வசனம் 3. கல் கனமும் மணல் பாரமாயிருக்கும், மூடனுடைய கோபம் இவ்விரண்டிலும் பாரம். A stone is heavy and is sand weight, but an foolish word heavier than them both. வசனம் 4. உக்கிரம கொடுமையுள்ள கோபம் நிஷ்டூரமுள்ளது, பொறாமை என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? Wrath is cruel, and the hunger is outstretched, but who is able to stand before heavy? வசனம் 5. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலை நல்லது. Open and broad is and better than is secret love. வசனம் 6. சிநேகத்தின் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனையும் உள்ளவைகள். The faithful have the wonders of the friends, but these kiss of the enemy are the deceitful. வசனம் 7. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கே கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். The full soul and laughter and honeycomb, but to the hungry soul every butter things isn't sweet. சனமிட்டு தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி அப்படியே இருக்கிறதே, அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனுக்கு இருக்கிறான். As a bird that an one heard from her nest, so is a man that an wandereth from his place. வசனம் 9. பரிமளத்தையும் சுகந்தமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகத்தான் உட்கார்ந்தான ஆலோசனையினாலே பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். Ontimen and the from rejoice this heart, so doth the sweetness of the man's and friends by the earthly counsel. வசனம் 10. உன் சிநேகிதனையும் உன் தகப்பனையும் சிநேகிதனையும் விட்டுவிடாதே, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானும் வாசி. Then you own and friend, and they and friends and friend, forsake not and neighbor go in to they and brothers house in the day of they and calamity, for the better is and the neighbor that is nearer than a brother fear of. வசனம் 11. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீயும் ஞானவானாகி உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி. My son, be wish and make my heart and glad, that I may answer him and that reproach me. வசனம் 12. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நடுங்கி போய் தண்டிக்கப்படுகிறார்கள். A prudent man and forsake
evil and hate and himself, and but the simple pose and have the punished. வசனம் 13 அந்நியனுக்கு பிணைப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய வஸ்திரத்திற்காக இடுவாங்கிக் கொள்ள. The take is an garment that is an surety for a stronger, and for take a privilege of him for a strong age woman. வசனம் 14 ஒருவன் அதிகாலையிலேயே எழுந்து உரத்த சத்தத்துடனே தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபம் எனப்படும். He that and blessed his and friends and with a loud voice, rising early in this morning, it shall and be continued a curse to him. வசனம் 15 அடைமழை நாளிலே ஓயாத ஒழுகும் சண்டைக்காரியின் ஆன ஸ்திரீயும் சரி, a continual dropping in the very rainy day and the continuous woman are the alike. வசனம் 16 அவனை அடைக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினாலே எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். Whosoever and hate it here and hate it the wine and this ointment of these and right hands and which be worth and itself. வசனம் 17 இரும்பை இருப்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகத்தினுடைய முகத்தை கருக்கிடுகிறான். Iron and sea brought iron, so the man and separate this continuous of this and friend. வசனம் 18 அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானனை காக்கிறவன் கனமடைவான். Who and keep the fig tree shall eat the fruit thereof, so he that and with and this and master shall and be honored. வசனம் 19 தண்ணீரில் முகத்திற்கு முகம் ஒத்திருக்கும் போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். As in the water space answered to the fish, so the heart of the man to the man. வசனம் 20 பாதாளம் அழியும் திருப்தியாக்கிறதில்லை, அதுபோல மனுஷருடைய கண்களும் திருப்தியாகிறதே இல்லை. Hell and the destruction are the never full, so that eyes of man are the never satisfied. வசனம் 21 வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாக்கும் புகழ்ச்சியே சோதனை. As the fingering pot for the silver and this furnace for the gold, so is and man to the is price. வசனம் 22 மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நெய்யோடு நெய்க குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. Should God though and shouldest bear a fool in a mortar, among what with an pestle, hate and villain not is and foolishness, depart from the him. வசனம் 23 உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. Be thou and delight you can how this set up they and flux and look will to they hands. வசனம் 24 சொல்லவும் என்றைக்கும் நிலையாதது கிரீடமும் தலைமுறை தோன்றும் நிலை இருக்குமோ. For riches and are the not for the ever, and doth thus crown endure to the ever and generation. வசனம் 25 புல் முளைக்கும், பச்சை இலைகள் தோன்றும், மலைப்புண்டுகள் சேர்க்கப்படும். The heavy haphrath and this and tender grass and seawater
itself and harbors shoe of these mountains are the greater. வசனம் 26. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடற்கால் வயல் வாங்கத்தக்கதாக கிரயத்தையும் கொடுக்கும். The lambs are the for thee and clothing, and the goats are the price of the field. வசனம் 27. வெள்ளை ஆட்டுப்பால் உன் ஆகாரத்திற்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்திற்கும் உன் வேலைக்காரர்களின் பிழைப்புக்கும் போதுமானபடிக்கும். And thou and shall ye have and get its milk and sugar, and thou shalt and have the goats milk and ignore for this food of the household and for this maintenance for these maidens. இன்னைக்கு யூட்டா நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி நான் ரீட் பண்ணேன். தமிழில் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி ரீட் பண்ணேன். அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா டிரைவர்கள் தேவை, அதே மாதிரி டிரைவர்கள் அந்த தேவைப்படுது அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த செய்தி எனக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா நான் வருங்காலத்தில் டிரைவிங் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும், அதுதான் என்னுடைய கோல். அதுக்கப்புறம் நான் யுனைடெட் ஸ்டேட்டில் போயிட்டு இல்லாட்டி கனடாவில் போயிட்டு நான் வண்டி ஓட்டணும். இதுதான் என்னுடைய ஹாபி, இதுதான் என்னுடைய கனவு. அப்போ இந்த நியூஸ் எனக்கு ஏற்றதாக இருந்ததுன்றத நான் இந்த நியூஸை நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் ஓட்ட தயாரா? எவ்வளவு வேகமாக இல்லை, அவ்வளவு வேகமாக இல்லை. பல மாநிலங்கள் புதிய ஓட்டுநர்களுக்கு கடுமையான தேவைகளை ஈற்றுகின்றன. அதாவது அமெரிக்காவிலே பல மாநிலங்கள் இருக்குது, அந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னு சொல்லி 18 ஆகஸ்ட் 2025 மாநில சட்டங்கள் புதிய ஓட்டுநர்களுக்கு கடுமையான தேவைகளை அமுல்படுத்துகிறது. ஆனால் எவ்வளவோ நடைமுறைகள் தேவை என்பதை மாநிலங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரும்பாலான மாநிலங்களில் சில வகையான பட்டம் பெற்ற ஓட்டுநர்கள் உரிமை சட்டங்கள் உள்ளன. அவை 20 மற்றும் 70 மேற்பார்வையிட்ட மணி நேரங்கள். எவ்வளோ? 20 மற்றும் 70. அதிகமான மாநிலங்கள் இளைஞர்களுக்கான கடுமையான கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதை பார்க்கின்றன என்றும் கவர்னர்ஸ் நெடுஞ்சாலை பாதுகாப்பு சங்கத்தின் தலைமை நிர்வாகி அதிகாரி ஜனாதன் ஹாட்கின்ஸ் கூறினார். புளோரிடா, வாஷிங்டன் மற்றும் நியூ ஜெர்சி ஆகிய 2025 ஆண்டிலே புதிய ஓட்டுநர்களுக்கான தேவைகளை இருக்கின. ஆனால் இந்த புதிய சட்டங்கள் கூட சீரற்ற தேவைகளை கொண்டு உள்ளன. சில போக்குவரத்து பாதுகாப்பு வக்கீல்கள் தலைப்பில் இன்னும் சீரான சட்டங்களிலிருந்து அமெரிக்கா பயனடையும் என்று கூறுவதால் புதிய சட்டங்கள் வந்துள்ளன. புளோரிடாவில் வின்டர் ஹேவனில் உள்ள க்ளோக்லாண்ட் அட்லாண்டிக் ஓட்டுநர் பள்ளியின் நீண்டகாலமாக உரிமையாளர்கள் சைரில் கிளேக்ஸ் கூறுகையில், டீனேஜ் ஓட்டுநர்களுக்கு ஒரு தேசிய சட்ட இருக்க வேண்டும். இது ஆண்டுதோறும் சுமார் 1000 மாணவர்கள் ஓட்டுநர்கள் சோதனைகளை நடத்துகிறது. எங்களுக்கு மிகவும் சில நிலைத்தன்மையை தேவை. இதற்கிடையிலே மோட்டார் வாகன விபத்துக்கள் அமெரிக்காவில்
பதின்ம வயதினர்கள் மரணத்திற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக தொடர்கின்றன. இன்று நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களில் தெரிவிக்கின்றன. பழைய ஓட்டுநர்களுடன் ஒப்பிடுகையில் டீனேஜ் ஓட்டுநர்கள் விபத்திற்கு விகிதாசாரமாக அதிக ஆபத்தை எதிர்கொள்கின்றன என்றும் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு நிறுவனம் தெரிவிக்கிறது. நான் இப்போது அதை ஒரு தொற்று நோய் என்று அழைப்பேன். நாம் அனைவரும் நீங்கள் வர்ஜீனியா, புளோரிடா உட்பட்ட எல்லா நாட்டின் மிகவும் கிராமப்புற பகுதிகளில் இருந்தாலும் சாலைகள் பள்ளியின் நீண்டகால உரிமையாளர்கள் செரில் கிளாஸ் கூறுகையில், டீனேஜ் ஓட்டுநர்களுக்கு ஒரு தேசிய சட்டம் கூறுகையில் மிகவும் ஆபத்தான இடங்களுக்காக இருக்கலாம். குறிப்பாக வாகனம் ஓட்டுவது ஆபத்துக்களை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வதே போது டாமி குவேடோ மிக்கி பாதுகாப்பான ஓட்டுநர் வழக்கறிஞர் கூட்டமாக அதை கூட்டங்கள் கொண்டவரை ஏதாவது செய்ய வேண்டுமென்று அமெரிக்கா இயக்கி மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பு கல்வி சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பிரிட் ராபின்சன் கூறினார். 2002 மற்றும் 2021 இடையில் 21 வயதுக்கு உட்பட்ட ஓட்டுநர்களான விபத்தின் மற்றும் இறப்பு விகிதங்கள் கடுமையாக மேம்பட்டுள்ளன என்றும் சமீபத்திய ஆளுநர்கள் நெடுஞ்சாலை பாதுகாப்பு சங்கம் அறிக்கை கண்டறிந்திருந்ததாக அட்கின்ஸ் கூறினார். ஆனால் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் நாடு முழுவதும் டீனேஜ் ஓட்டுநர்கள் தொடர்பான இறப்புகளில் சிறிது உயர ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நாங்கள் இன்னும் ஒரு நொடிக்கடி கட்டத்தில் இல்லை, ஆனால் இது கவலைக்குரியது. இதை தொடர்ந்து கவனமாக பார்க்க விரும்புகிறோம் என்று அட்கின்ஸ் கூறினார். நான் என் மகனை இழந்தேன். வர்ஜீனியாவில் ஹாம்பர்டன் சாலையிலே பாதுகாப்பான டீனேஜ் ஓட்டுநர் வக்கீல் டாமி இக்டோவோ மெக்கி பாதுகாப்பான டீனேஜ் ஓட்டுநர்கள் சங்கமுக்கு சட்டமியற்றுபவர்களை தள்ளுவதற்கும் பல ஆண்டுகளாக செலவிட்டார். மெக்கோயின் டீனேஜ் மகன் கானர் 2019 கார் விபத்தில் கொல்லப்பட்டார். 70 மைல் வேகத்தில் பயணித்த வாகனம் ஒரு மரத்தில் மோதி புரட்டப்பட்ட விபத்து 16 வயதான மற்ற 2 பதின்ம வயதினருடன் ஒரு காரின் பயணித்தவர் ஆவார். கானர் சவாரி செய்த திடீர் டிரைவர் கனர் சவாரி செய்த டிரான்ஸ் டிரைவர் உரிமை பெறாதவர் என்று புலனாய்வாளர்கள் பின்னர் கண்டறிந்தனர். அவர் ஒரு ஹாம்பர்கேமிங் நடனத்திற்கு சென்றார், ஒருபோதும் திருப்பி வரவில்லை என்று மெக் USA டுடேயிடம் கூறினார். நான் ஒரு நொடியிலே என் மகனை இழந்தேன். மெக் இப்பொழுது ஒரு லாப நோக்கற்ற அறக்கட்டளைகளை மேற்பார்வையிடுகிறார், இது புதிய டீனேஜ் ஓட்டுநர்களை மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கு அழிவு காரணமான ஓட்டுநர் முடிவுகளை ஆபத்துக்கள் குறித்த கல்வி கற்பிக்கிறது. பாதுகாப்பான விதிகளுக்கான குடும்பங்களுடனே ஒரு தலைவராக மெக் மாநில சட்டத்தை நிறைவேற்ற உதவியுள்ளார். ஜூலை 1 அன்று புதுப்பிக்கப்பட்டது. வர்ஜீனியா சட்டத்தை ஆதரிப்பது இதிலே அடங்கும். உரிமம் அல்லது கற்றவரின் அனுபவத்தில் இல்லாமல்
யாராவது வாகனம் ஓட்ட தெரிந்தோ அனுமதி இல்லாததால் ஒரு நபர் குற்றவாளியாக குற்றம் சாட்டலாம். இப்போது எழுந்து நின்று போதும் என்று சொல்லுவதற்கான தைரியத்தை வேண்டும் என்று மெக் கூறினார். இல்லையெனில் நாம் அன்புக்குரியவர்களுக்காக எழுந்து நிற்பது ஒரு விருப்பமில்லாத உலகில் நாம் நம்மையே காணலாம். இளம் ஓட்டுநர்களுக்கான புதிய சட்டங்களை இளம் ஓட்டுநர்களுக்கு எவ்வளவு பயிற்சி தேவை? பல மாநிலங்கள் எத்தனை 50 மணி நேரம் மேற்பார்வையிட்டு ஓட்டுநர்கள் ஆணையிலே வைக்கின்றனர். நெடுஞ்சாலை பாதுகாப்பு காப்பீடு நிறுவனத்தின் ஆய்வை மேற்கொள்ள காட்டி கூறினார். IIHS தரவுகளின்படியே சிலருக்கு அதை விட அதிகமாக தேவைப்படுகிறது. பென்சில்வேனியாவில் கட்டாய 65 மணி நேரம் ஓட்டுநர்கள் மேற்பார்வை உள்ளது. மேரிலாந்து மற்றும் வட கரோலினா ஒவ்வொன்றும் 60 மணி நேரம் உள்ள மைனோவுக்கு 70 மணி நேரம் தேவைப்படுகிறது. இதற்கிடையில் 25 வேண்டும் என்று மேக் கூறினார். இல்லையெனில் நாம் அன்புக்குரியவர்களுக்கு எழுந்து நிற்பது ஒரு விருப்பமில்லாத உலகில் நாம் நம்மை காணலாம். இளம் ஓட்டுநர்களுக்கான புதிய சட்டங்களை இளம் ஓட்டுநர்களுக்கு எவ்வளவோ பயிற்சி தேவை? பல மாநிலங்கள் இந்த எத்தனையோ 50 மணி நேரம் மேற்பார்வையிட்ட ஓட்டுநர்கள் ஆணையில் வைக்கின்றன. நெடுஞ்சாலை பாதுகாப்பு காப்பீடு நிறுவனத்தின் ஆய்வை மேற்கொள்ள காட்டி கூறினார். IIHS தரவுபடி சிலருக்கு அதை விட அதிகமாக தேவைப்படுகிறது. பென்சில்வேனியாவில் கட்டாய 65 மணி நேரம் ஓட்டுநர் மேற்பார்வை உள்ளது. மேரிலாந்தில் மற்றும் வட கரோலினா ஒவ்வொன்றும் 60 மணி நேரம் உள்ளன. மைனோவுக்கும் 70 மணி நேரம் தேவைப்படுகிறது. இதற்கிடையிலே அயோவாவுக்கு 25 மணி நேரம் மேற்பார்வையிடப்பட்ட ஓட்டுநர்கள் ஆணை உள்ள கன்சாஸுக்கு 20 உள்ளது. ஆர்கன்சாஸ் மற்றும் மிசிசிப்பி ஆகிய 2 மாநிலங்களில் எதுவும் இல்லை என்று IIHS தெரிவித்துள்ளது. ஆனால் மேற்பார்வையிட்ட மணி நேரங்கள் உரிமை தேவையின் ஒரே பகுதி அல்ல. ஓட்டுநரின் கல்வி, வயது, தேவைகள் மற்றும் கற்பவரின் அனுமதிக்கு யார் தகுதி பெறுகிறார்கள் என்பது பற்றிய பிற விவரங்களை அனைத்தும் விலைப்பட்டியலில் உள்ளன. ஒரு சில மாநிலங்கள் 2025ஆம் ஆண்டிலே தங்கள் தேவைகளை கடுமையாக்கி உள்ளன. அவற்றுள் யூடோரிடா புதுப்பிக்கப்பட்ட சட்டம் 15 வயதினரை அழைக்கிறது. இப்பொழுது அவர்கள் கற்பவரின் அனுமதியை பெறுவதற்கு முன் 6 மணி நேரம் ஓட்டுநர் கல்வி படிப்பை முடிக்கின்றார்கள். முன்னதாகவே ஒரு கற்பவரின் அனுமதிக்கான ஒரு முன் நிபந்தனையை 4 மணி நேரம் பட்டத்தை படிப்பதற்கும் கூடாத பதினும் 50 மணி நேரம் மேற்பார்வையிட வாகனம் ஓட்டுவதை முடிக்க வேண்டும். அதிலே இரவில் 10 மணி நேரம் அடங்கும். இந்த சட்டம் ஜூலை 1 முதல் அமுலாக்க வந்தது. நியூ ஜெர்சி இந்த ஆண்டின் தொடக்கத்திலே 21 வயதிற்கு உட்பட்ட ஓட்டுநர்களுக்கான 50 மணி நேர ஓட்டுநர் மேற்பார்வை சட்டத்தை அரசு இயற்றியது. கலிபோர்னியா, டெலவேர், இடாஹோ மற்றும் வயோமிங் உள்ளிட்ட பல மாநிலங்கள் இதே போன்ற ஓட்டுநர் நடவடிக்கைகளை இணைந்தது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓட்டுநர் உரிமத்தை
கைகளும் அதன் சொந்த போக்குவரத்து நிறுவனமும் உள்ளது. எனவே புதிய ஓட்டுநர்களுக்கான சட்டங்களை தரப்படுத்துவது போல் எளிதானது அல்ல. சில பாதுகாப்பு வக்கீல்கள் முரண்பாட்டை ஆபத்தானதாகவும் கண்டாலும் கூட வாஷிங்டன் மே மாதம் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் 2030க்குள் 21 வயது வரை ஓட்டுநர்களுக்கு கட்டாய ஓட்டுநர் கல்வி பிரிவுபடுத்தும் வாஷிங்டன் சட்டம் உறுதியில் புதிய உரிமை விண்ணப்பதாரர்கள் 25 வரை கட்டாயப்படுத்தும். சில முதல் முறையாக ஓட்டுநர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதால் சில மாநிலங்களில் பட்டம் பெற்ற ஓட்டுநர்கள் உரிமம் தேவையில் இருந்து வயதாகலாம் என்பதை அங்கின்ஸ் கூறிய ஒரு நடவடிக்கைகளில் பொருத்தமானது. முதல் முறையாக ஓட்டுநர்களுக்கு இந்த சேர்த்தல்களை கொண்டு இருப்பது உங்கள் வயதை பொருட்படுத்தாமல் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்றும் அட்கின்ஸ் கூறினார். புளோரிடா டிசேரப் டிரைவிங் கூட்டணியில் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மேகன் முகல்பர்க் புதிய மற்றும் இளைய ஓட்டுநர்கள் மேம்பாட்டு கல்வி அதிக மாநிலங்கள் முன்னுரிமை அளிப்பதை பார்ப்பது ஊக்கமளிக்கிறது என்றார். இது 18 வயது நெருக்கு சக்கரத்தின் பின்னால் தங்கள் ஆரம்ப ஆண்டுகளில் விபத்து பயங்கரமாக குறைக்கப்பட கூடிய முக்கியமான திறன்களை வளர்க்க உதவும் என்று முஹல்பர்க் கூறினார். கூட்டச் செய்தி தீர்வு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓட்டுநர்கள் உரிமத்தை கையாள அதன் சொந்த போக்குவரத்து நிறுவனம் உள்ளது. எனவே புதிய ஓட்டுநர்களுக்கான சட்டங்களை தரப்படுத்துவது போல் எளிதானது அல்ல. சில பாதுகாப்பு வக்கீல்கள் முரண்பாட்டை ஆபத்தானதாக கண்டாலும் கூட தேசிய அளவில் டீனேஜ் ஓட்டுநர்கள் சட்டங்களுடனும் அதிக சீரான தன்மை இருக்க வேண்டும் என்று மெக் கூறினார். நீங்கள் வர்ஜீனியா புளோரிடா உட்பட்ட அல்லது நாட்டின் மிக கிராமப்புற பகுதிகளிலும் இருந்தாலும் சாலை மிகவும் ஆபத்தான இடங்கள். ஆளுநர்கள் நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு சங்கத்தினர் தலைவர்கள் கிட்ஸ் டீனேஜ் ஓட்டுநர்கள் சட்டங்கள் நிலை அதிகாரத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்றும் நம்புகின்றனர். நாங்கள் இதை ஒரு மாநில பிரச்சனையாகவும் பார்க்கிறோம், கூட்டாட்சி பிரச்சனையாகவும் அல்ல என்று அட்கின்ஸ் கூறினார். இது மேஜையில் கூட இல்லை. பென்சில்வேனியா அடிப்படையிலான ஆலோசனை நிறுவனத்தின் நெடுஞ்சாலை பாதுகாப்பு சேவைகளின் இணைய நிறுவனர் மற்றும் தலைவரான ராபின்சன் கூட்டாட்சி டீன் டிரைவர் சட்டம் சத்தியமில்லை என்று நம்புகிறார். என்னை பொறுத்தவரை கூட்டாட்சி சட்டம் அருமையாக இருக்கும், ஆனால் அடுத்த சதாப்தங்களில் நாங்கள் நிச்சயமாகவே அதை பார்க்க போவதில்லை என்றும் ராபின்சன் கூறினார். அது நிச்சயமாகவே காங்கிரஸின் ஒரு செயலா எடுக்கும். அது நடப்பதை நான் காணவில்லை. நிபுணர்கள் வாஷிங்டன் புதுப்பிக்கப்பட்ட ஓட்டுநர்கள் 8 சட்டம் ஒரு தசாப்தத்தில் மிகவும் முக்கியமானது மற்றும் மாநிலங்களின் டீன் ஏஜ் ஓட்டுநர்கள் நடவடிக்கைகளை இந்த ஆண்டு அதிக கவனத்தை ஈர்த்துள்ளதால் ஓட்டுநர்கள் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான வாஷிங்டன் மாநிலத்தின் புதிய சட்டம் ஒரு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் ஒரு மாதிரியாக இருக்கலாம்
என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். மே மாதத்தில் கையெழுத்திடப்பட்ட புதிய சட்டம் 2027 ஆண்டில் 18 வயது உடையவர்களுடன் தொடங்கி 2030 ஆண்டில் 21 வயது வரை ஓட்டுநர்களுக்கு மாநிலத்தின் கட்டாய ஓட்டுநர் கல்வியை விரிவுபடுத்தும். தற்போதைய 16 மற்றும் 17 வயது உள்ளவர்கள் மற்றும் முதல் உரிமத்தை பெறுவதற்கு முன்பு ஓட்டுநர் கல்வி எடுக்க வேண்டும். போக்குவரத்து டிக்கெட்டுகளை குவிக்கும் இளம் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பான ஓட்டுநர் படிப்புகளும் சட்டமும் தேவைப்படுகிறது. 2031 ஆண்டு தொடங்கி 21 வயதிற்கு உட்பட்ட ஓட்டுநர்களை நாங்கள் உரிமத்தை தக்க வைத்து கொள்ள போக்குவரத்து பாதுகாப்பு புதுப்பிப்பு பாடநெறி எடுக்க வேண்டும். வாஷிங்டன் மாநில அறிக்கையிலே 15 முதல் 24 வயதிற்கு உட்பட்டவர்கள் 10.6% ஓட்டுநர்களாக இருக்கும்போது அவர்கள் விபத்துகளில் ஈடுபட்டனர். இதன் விளைவுகளாக 26% இறப்புகள் மற்றும் 29% 2020 மற்றும் 2022க்கும் இடையிலே அனைத்து கடுமையான இயக்கங்களும் ஏற்பட்டன. இந்த சட்டம் கட்டாயமாக ஓட்டுநர்கள் பயிற்சி 21 ஆக விரிவுபடுத்தினாலும் இறுதியிலே சட்டத்தை 25 வயதுக்கு பிரிவுபடுத்துவதோ குறிக்கோள் மற்றும் மாநில அதிகார பிரிவித்தனர். வாஷிங்டன் புதிய சட்டத்தின் ஒரு நாடு முழுவதும் அளவுகோலாக மாறும் என்று ராபின்சன் உலகம் முழுவதும் நான் நம்புகிறேன். இது ஒரு சதாப்தத்துக்கும் மேலாக மிக முக்கியமான மாநில மசோதாவாகும் என்று அவர் கூறினார். நியூஜெர்சி சட்டம் இளம் ஓட்டுநர்கள் 50 மணி நேரம் பயிற்சியை முடிக்க கட்டாயப்படுத்துகிறது. பிப்ரவரியில் நியூஜெர்சி சட்டம் 21 வயதிற்குட்பட்ட ஓட்டுநர்கள் தகுதியான உரிமத்தை பெறுவதற்கு முன் இரவிலே 10 மணி நேரம் உட்பட 50 மணி நேரம் பார்வையிடப்பட மற்ற ஓட்டுநர்கள் பயிற்சியை முடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு ஒரு பெற்றோர் பாதுகாவலர்கள் அல்லது மேற்பார்வையாளர்கள் ஓட்டுநர்கள் அந்த மணி நேரங்களுக்கு சான்றளிக்க வேண்டும். நியூ ஜெர்சி கவர்னர் பில் மார் இந்த சட்டத்தில் கையெழுத்திட்டார். இது மேற்பார்வையிடப்பட்ட கவனம் ஓட்டுவதை 6 மாதங்களுக்கு மேல் முடிக்க வேண்டும் என்று விதிக்கிறது. புதிய சட்டம் 2024 ஜனவரியில் மாநில மற்றும் பட்டம் பெற்ற ஓட்டுநர்கள் உரிம திட்டத்தின் புதுப்பித்தது. 50 மணி நேரம் ஓட்டு பார்வையிட்ட ஓட்டுநர் பயிற்சி முடிக்கவும் தகுதியான உரிமத்தை தகுதி பெறுவதற்கு முன்பு சாலை சோதனையிலே தேர்ச்சி பெறவும் ஓட்டுநர்கள் குறைந்தபட்சம் 17 வயதில் இருக்க வேண்டும் என்றும் மாநில அதிகாரிகள் தெரிவித்தனர். தகுதியின் ஓட்டுநர்கள் உரிமம் உள்ளவர்கள் மேற்பார்வை செய்யப்படுவதை கவனம் ஓட்டுவதை 1 வருடம் தொடர வேண்டும் என்றும் அரசு தேவைப்படுகிறது. இந்த காலத்திற்கு பிறகு அது ஆன்லைன் அடிப்படை ஓட்டுநர்கள் உரிமம் மேம்படுவதால் அருகிலுள்ள நியூயார்க் நகரத்தில் உள்ள ஓட்டுநர் பள்ளியான டிரைவ் ரைட் அகாடமியின் உரிமையாளர்கள் சைமன் மியராவ் நியூஜெர்சியின் சட்டம் குறைவான விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறார். ஒவ்வொரு ஓட்டுநர்களும் சரியாக மாநிலத்தின் பட்ட பெற ஓட்டுநர் உரிமம் சட்டத்தை புதுப்பிப்பதும் வேண்டும் என்று மாநில அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தகுதியான ஓட்டுநர்கள் உரிமம் உள்ளவர்கள் மேற்பார்வை செய்யப்படாத வாகனம் ஓட்டுவதை 1 வருடம் தொடர வேண்டும் என்று அரசு தேவைப்படுகிறது.
அந்த காலத்திற்கு பிறகு அதை ஆன்லைனில் அடிப்பாட்டை ஓட்டுநர் உரிமம் மேம்படுத்தலாம். அருகில் உள்ள நியூயார்க் நகரத்தில் உள்ள ஓட்டுநர்கள் பள்ளியான டிரைவ் ரைட்ஸ் அகாடமியின் உரிமையாளர்கள் சைமன் மியாவா நியூஜெர்சியின் சட்ட குறைவான விபத்துக்களுக்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறார். ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கும் சரியாக கற்பிக்கவில்லை என்று மியான்ராவ் கூறினார். நாங்கள் இதை சரி செய்து இயக்கிகளுக்கு ஆரம்ப கட்டங்களிலே கற்பிக்க வேண்டும். Good.